அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை, தேய்பிறை 9/10/2025. திருதியை திதி இரவு 10:55 வரை. அதன் பிறகு சதுர்த்தி திதி பரணி நட்சத்திரம் இரவு 8:02 வரை. அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம் கீழ்நோக்கு நாள். சித்த யோகம் இரவு 8:02 வரை. அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: துலா லக்னம், லக்னத்திலேயே புதனும் செவ்வாயும், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, மேஷத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், கன்னியில் சூரியன். இன்று என்ன செய்யலாம்? அடுப்பு அமைக்க, கதிரறுக்க, தற்காப்பு கலைகள் பயில, நோயுற்றோர் குளிக்க, தானியத்தை களஞ்சியத்தில் சேர்க்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷராசிக்காரர்களே, நன்றி மறந்தவர்களை நினைத்து ஒருபோதும் உடைந்து போகாதே. உன்னுடைய உதவியை அவர்கள் மறந்து போகலாம், ஆனால் இறைவன் ஒருபோதும் மறப்பதில்லை. ஆமாங்க, உங்களை பயன்படுத்திக்கிட்டு கருவேப்பிலை மாதிரி தூக்கி எறிஞ்சவங்கெல்லாம் அதிகமானவங்க. ஆனால் அதுக்காக நீங்கள் கலங்கி போகிறதில்ல, அதுக்காக நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவாமல் இருக்க போகிறதில்ல. எங்கும் எப்பொழுதும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லோருக்கும் வாரி வழங்கக்கூடிய வள்ளல்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசரப்பட்டு எதுவும் பேசிட வேண்டாங்க. கோபப்படக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு கொஞ்சம் முயற்சி பண்ணி சும்மா உட்கார்ந்துருந்தாலும் சீண்டி விடுறதுக்குன்னே சிலர்லாம் வந்து சேருவாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. விவாதங்களையும் தவிர்க்க பாருங்க. சில இடங்களில் சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருந்தால் கூட நாம் அமைதியாக இருந்துடுறது நல்லதுங்க. நம்மகிட்ட வந்து கேட்கும்போது நம்ம பேசிக்கலாம். நாம போய் இன்றைக்கி எதுவும் பேசி சிக்கிக்கொள்ள வேண்டாங்க. குடும்பத்திலேயும் சின்ன சின்ன விவாதங்கள் வரும். கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பரணி நட்சத்திரத்தில் இன்று இரவு 8:02 வரைக்கும் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பரணி நட்சத்திரக்காரர்கள் இரவு 8:02 வரைக்கும் கவனமாக இருக்கணும். அதுக்கு பிறகு கார்த்திகை நட்சத்திரத்தில் வராரு. அதனால் இரவு 8:02 கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. இரவு நேர உணவு தாமதமாக எடுத்துக்காமல் கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துக்கிட்டால் நல்லா இருக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும். எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் பரணி நட்சத்திரக்காரர்களும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களும் வியாபார விஷயமாக இருந்தாலும் உத்தியோக விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அவசர முடிவுகளையும் தவிர்ப்பது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறமா உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, பணத்தை சேமித்து பின்னாளில் நாம் சிறப்பாக வாழலாம். ஆனால் வாழ்க்கையை சேமித்து ஒருபோதும் பின்னாளில் வாழ முடியாது. வாழ்க்கை வாழ்வதற்கு இன்றைய சந்தோஷம் என்னவோ அதை நாம் சிரித்து பேசி அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சிடணும். இன்றைக்கி சிரிக்காமல் நான் நாளைக்கு சிரிக்கிறேன், ஏன்னா இன்றைக்கி ஒன்றும் எனக்கு மூடு சரியில்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் எப்பொழுதுமே அது மாதிரி சொல்ல மாட்டீங்க. உங்களுக்குள்ளார 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் அடுத்தவங்கள்ட்ட வெளிக்காட்டி
காட்டிக்காமல் அன்றாட சிந்தனைகள், அன்றாட யோசனைகள், அன்றாட சந்தோஷங்கள் அதையெல்லாம் முழுமையாக அனுபவிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த அந்த மாடல் டிசைனில் இன்றைக்கி ஒரு ட்ரெஸ் எடுத்தாலும் எடுப்பீங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிருந்து மொபைல் ஃபோன் பழசு கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. பழைய நண்பர் ஒருத்தரை சந்திக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்க. எதேச்சையாக இன்றைக்கி கடத்தெருவில் கூட அவரை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அல்லது அவர்கிட்டேருந்து உங்களுக்கு மொபைல் ஃபோன் அழைப்பு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கடந்த காலம் அதில் ஏற்பட்ட சில சந்தோஷமான சம்பவங்களை இன்றைக்கி நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த விவாதங்கள் கொஞ்சம் குறையும். ஆனால் செலவு இன்றைக்கி அதிகமாகும். திடீர் பயணங்களும் ஒரு பக்கம் இருக்கும். அதே மாதிரி இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விவாதங்கள் குடும்பத்துக்குள்ளார இருக்குங்க. பிள்ளைங்க நம்மளை மாதிரி இல்லை, நாம் எவ்வளோ சிரமப்பட்டுலாம் வந்தோம், அவங்களுக்கு எவ்வளோ வசதி செய்து கொடுத்தும் கூட அதை சரியாக அவங்க பயன்படுத்தி முன்னுக்கு வர மாட்டேங்கிறாங்களேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. செவ்வாய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால சொத்து பத்து விவகாரங்கள்லாம் நீங்கள் பேசலாம். அதெல்லாம் நல்ல விதத்தில் முடிய வாய்ப்பு இருக்குது. புதன் பலவீனமாக இருக்கிறதுனால தாய் வழி உறவினர்கள், தாய் மாமா வகையில் சின்ன சின்ன கருத்து முதல் வர வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குது. போட்டிகளையும் தாண்டி இன்றைக்கி லாபம் வரும். உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமாவும் இருக்குது, நல்ல விதத்தில் இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்ன சின்ன விவாதங்கள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, உப்பையும் உறவையும் அதிகமாக எடுத்துக்கொண்டால் உணவும் விஷமாகிவிடும், உறவும் கசந்து போகும். ஆமாங்க, அதனால தாங்க எதுவாக இருந்தாலும் ஒரு சின்ன இடைவெளி. எல்லாருக்கிட்டையுமே நாம் நெருங்கி பழகிட முடியாது. நெருங்கி பழகிற ஒரு சிலரே சில நாட்களில் நம்ம விரும்பி பேசினா கூட அவங்க கொஞ்சம் முகத்தை திருப்பிட்டு போகிறாங்க. அதனால தான் யாராக இருந்தாலும் அவங்களுக்குள்ளார சில உரிமைகள் இருக்கும், அவங்களுக்குள்ளார சில சிக்கல்கள் இருக்கும், தனிப்பட்ட வகையில் அவங்களுக்குன்னு சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதனால் சிலதெல்லாம் தலையிடாமல் யாராக இருந்தாலும் சின்னதாக ஒரு இடைவெளி விட்டு பழகக்கூடிய ஜென்டில்மேன்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைய தினம் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லது நடக்கும். நினச்சதெல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். விலை உயர்ந்த ஆடம்பர பொருட்கள், அழகு சாதனங்கள், உடற்பயிற்சி சாதனங்கள், மொபைல் ஃபோன் போன்ற எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதெல்லாம் கூட ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி டைனிங் டேபிள் மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சமையலறை சாதனங்களும் இன்றைக்கி 1-2 வாங்குவீங்க. இன்றைய தினம் வியாபாரமும் உங்களுக்கு நினச்ச மாதிரி இருக்கும், லாபம் வரும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த போட்டிகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். மேலதிகாரிகள் உங்கள் மேலே சிறப்பு கவனம் செலுத்துவாங்க, உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. அதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குதுங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. மகனுக்கு கல்யாண விஷயமாக பார்த்துட்டுருக்கீங்க, பொருந்துகிற மணமகள் ஜாதகம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. நெருங்கிய உறவினர்களும் நண்பர்களும் இன்றைக்கி வீடு தேடி வருவாங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. ஆனாலும் ஜென்ம குரு நடந்துன்னு இருக்கிறதுனால சில நேரங்களில் எதையோ இழந்தது மாதிரி சின்னதாக ஒரு வெற்றிடம் மனசுக்குள்ளார இருக்கும். அந்த வெற்றிடத்தை போக்குவதற்கு நீங்கள் வியாழக்கிழமைகளில் நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானை வணங்குறது, கந்தர் சஷ்டி கவசம் படிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப முழுசாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சுமார் தாங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடகராசிக்காரர்களே, உன் எண்ணங்கள் மாறினால் உன் வாழ்க்கையும் மாறுங்கிற தன்னம்பிக்கை உன்னுக்குள் உருவாகும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை லட்சியங்கள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறிவிடும். ஆமாங்க, நம்முடைய எண்ணம் தாங்க நம்மளை ஒசத்துது. அதனால தாங்க மனம் போல் வாழுங்க, எண்ணம் போல் இரு அப்படின்னு பெரியவங்க வாழ்த்துறாங்க. நீங்கள் எப்பொழுதுமே பாசிட்டிவான எண்ணங்களை இதயத்துக்குள் உருவாக்கி நேர்மறையான விஷயங்களிலே உங்களை ஈடுபடுத்தி எங்கும் எப்பொழுதும் வெற்றி கொடி நாட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு, கேந்திர பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் கேட்டதெல்லாமே இன்னைக்கு கிடைக்குங்க. உங்கள் வார்த்தைக்கு பேச்சுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. ஊர் பொது விஷயங்கள், திருவிழாக்கள், பொது காரியங்கள் அதெல்லாம் நீங்கள் முன்னால் நின்று சிலதெல்லாம் செய்து முடிப்பீங்க. எல்லாருமே உங்களை அடுக்கடுக்காக மதிக்க ஆரம்பிப்பாங்க. எங்கே போனாலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கூட தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. லாபமும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க. புது ஏஜென்சி எடுக்கவும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு யோகாதிபதி செவ்வாய் அவர் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல உட்கார்ந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் உத்தியோகத்தில் சின்ன சின்ன பாராட்டுதல்கள், சின்ன சின்ன முக்கியத்துவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதிகாரிகள் உங்களை தனிப்பட்ட வகையில் அழைத்து சில முக்கிய பொறுப்புகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளவும் வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. சுக்கிரன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால அடகில் இருந்த நகையை எடுத்து மறுபடியும் வைக்க வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. இன்றைய தினம் விஐபிகள் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. அதே மாதிரி 12ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால புகழ்பெற்ற கோவில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களின் ஆதரவு இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, கூரம்பு ஆயினும் வீரியம் பேசேல் அப்படின்னு ஔவையார் தன்னுடைய திருக்குறளில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேர் ஔவை குறள். ஆமாங்க, அதாவது நம்ம எவ்வளோ பெரிய பலவானாகலாம் இருக்கலாம், ஆனால் கர்வமாக நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய அந்த ஔவை குறளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறவங்க நீங்கள் தாங்க. எவ்வளோ பெரிய பதவி, பொறுப்பு, செல்வாக்கு, பணம் எல்லாம் கிடைச்சாலும் கூட அலட்டிக்காமல் அமைதியாக அப்படியே பொறுமையாக எதையும் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. சிக்கல்களுக்கெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். எதிர்ப்புகள் எல்லாமே இன்றைக்கி விலக ஆரம்பிக்கும். ஆனாலும் இந்த அஷ்டமத்து சனியை நினச்சாதான் மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு கலக்கம் இருக்குதுங்க. நீங்கள் ஏதோ ஒன்று செய்ய போய் அது வேறு விதமாக போய் முடியுங்க. அதனால் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நேர்மையாக நாம் போயிடுறது நல்லதுங்க. அவங்கள்ட்ட சொல்லி இவங்கள்ட்ட சொல்லி எதையாவது செய்ய சொன்னாலும் கூட கடைசியாக அது உங்கள் மேலே அந்த பழி வந்து விழுந்துடக்கூடாதுங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. சந்திரன் இன்னைக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. 9வது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தடங்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியும். எல்லா இடத்துலையும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வெளிவட்டாரத்துலேயும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. வியாபாரத்திலையும் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிராக இருந்த மூத்த அதிகாரி இன்றைக்கி உங்களை புரிஞ்சு நடந்துப்பார். உங்ககிட்ட கொஞ்சம் பாசமாகவும் நடந்து பாருங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்குள்ளேயே கேது உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சின்னதாக ஒரு படபடப்பு, ஒரு ஓய்வெடுக்க முடியாத ஒரு நிலைமை, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்கும். குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய சிக்கல் இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா முன்னேற்றமும் இன்றைக்கி உங்களுக்கு உண்டுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சின்னதாக செலவுகள் இருந்து
கொண்டிருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் புதிய திட்டங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, கற்பனப்படுவது சொல் திறம்பாமை அப்படின்னு ஔவை குறள் சொல்லியிருக்காங்கங்க. அதாவது கற்புங்கிறது என்ன? சொன்ன சொல்லு மாறாமல் இருக்கணும், வார்த்தை மாறக்கூடாது, மீறக்கூடாது. ஒரு சிலரை சொல்லுவாங்க இல்லைங்களா, அவர் சொல்லிட்டார் இல்லைங்க, தலையை அடமான வச்சாது அவர் தந்துருவாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த சொல்லுக்கு உரியவங்க நீங்கள் தாங்க. எப்பொழுதுமே கொடுத்த வாக்கை நீங்கள் மாற மாட்டீங்க, மீற மாட்டீங்க. நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு அந்த தேதியில் நான் கொடுத்துருவேன், இல்லைனா அந்த உதவியை நான் அன்னைக்கு செய்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் வார்த்தை தவறாமல் கற்பு நெறியுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. 2-3 நாளாகவே கொஞ்சம் அப்படி இப்படிமா தான் இருக்குது. சந்திராஷ்டமம் இன்றைக்கி கொஞ்சம் இருக்குது. யாருக்குன்னா சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது. அதனால் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. மற்றபடி உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2-3 நாளை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சின்னதாக ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்கும். வசூலும் இன்றைக்கி நல்லாயிருக்கும். பழைய பாக்கியிலும் இன்றைக்கி வரும். எல்லா வகையிலும் நல்லது நடக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் புதுசாக ஏதாவது கடன் கொடுத்து இன்றைக்கி ஏமாந்துடக்கூடாது. அது கொஞ்சம் பார்த்துங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 நாளாக இருந்ததை விட இன்றைக்கி அலைச்சல் குறையும், வேலை சுமையும் குறையும். இன்றைக்கி கொஞ்சம் மனசுக்குள்ளார சின்னதாக நிம்மதி எட்டி பார்க்குங்க. ஆனாலும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. வீண் விவாதங்களையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி யாருக்காகவும் ஜாமீன் கேரண்டர் கையெழுத்தில் அதாக போட்டு சிக்கிக்காதீங்க. உதவி செய்கிறது நல்லது தான், ஆனால் அதே நேரத்தில் உபத்திரவத்தை வளர்ச்சிக்கிற மாதிரி யாருக்கும் உதவி செய்து நீங்கள் சிக்கிக்காதீங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் கண்டகச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால உங்களை பற்றிய வதந்திகள்லாம் ஊர்வலம் வந்துக்கிட்டே இருக்கும் ஊருக்குள்ளார. அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் கொஞ்சம் காமெடியாக எடுத்துக்கிறது நல்லது தான். என்ன போய் இப்படியெல்லாம் சொல்லிட்டாங்களா, நான் எப்படி தெரியுமா அப்படின்னு பொங்கி எழாமல் சில நேரங்களில் குலுங்கி சிரிச்சிட்டு இவங்களுக்கெல்லாம் வேறு பேச்சே இல்லையா, என் பேச்சை விட்டால் வேறு எதுவுமே இல்லையான்னு சகஜமாக எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, கீழோர் ஆயினும் தாழ உரை அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காங்கங்க. கீழோர் அப்படின்னா நம்மளை விட வசதி வாய்ப்பில் குறைவானவங்க. அப்படி இருந்தாலும் கூட இப்போ நம்மளை விட அவங்க குறைவானவங்களாக இருப்பாங்க, வசதி பெருசாக இருக்காது, கொஞ்சம் ஏழ்மையாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் கூட அவங்கள்ட்டையும் நாம் இழைந்து குழைந்து பேசணும், அன்பாக பேசணும் அப்படின்னு ஔவை பிராட்டியார் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்படி தாங்க. யாராக இருந்தாலும் வித்தியாசம் பார்க்க மாட்டீங்க, வேறுபாடு பார்க்க மாட்டீங்க. பணம் படைத்தவங்க அல்லது பணம் இல்லாதவங்க, படித்தவங்க, பாட்டாளி, அதெல்லாம் நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. யாராக இருந்தாலும் நம்ம அன்பாக வரவேற்போம். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்மால் முடிஞ்ச வரைக்கும் கொடுத்தனுப்புவோங்கிற தர்ம சிந்தனைகளோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 8:02 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் கவனமாக இருக்கணுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 8:02 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அது முதல் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு நல்லா இருக்குதுங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியில் சொல்லிக்காதீங்க. சும்மா இருந்தாலே போதும் நினச்சிட்டு இருக்கும் பொழுது எதையாவது ஒன்று சொல்லி உங்களை சீண்டி விட பார்ப்பாங்க. அப்படி சீண்டி விட்டாலும் நீங்கள் சினுங்காமல் சீராமல் கொஞ்சம் சிரிச்ச முகத்தோடு இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க.
குடும்பத்தில் கூட கணவன் மனைவிக்குள்ளார சாதாரணமாக பேச போய் சண்டையில் போய் முடிஞ்சிருச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் இப்போ பக்கம் பக்கமாக எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம். ஏதோ எதேச்சையாக யதார்த்தமாக நாம் ஏதோ கேட்க போய் அவங்க அதெல்லாம் பழசெல்லாம் ஞாபகம் வந்து படபடன்னு பொறிச்சு தள்ளிட்டாங்கன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொள்ள வேண்டியும் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் சுமார் தான். உத்தியோகத்தில் கூட நாவடக்கத்தோடு இருந்துறது நல்லதுங்க. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 8:02 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனாலையும், சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதன் பிறகு தொடங்கிறதுனாலையும் அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. அதே போல் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, ஓதலின் நன்றே வேதியர்க்கு ஒழுக்கம் அப்படின்னு ஔவை பிராட்டியார் ஔவை குரலில் அழகாக சொல்லியிருக்காங்க. வேதம் ஓதுறவங்களாக இருக்கலாம், மிகப்பெரிய தெய்வ பக்தி உடையவங்களாக இருக்கலாம், அல்லது எல்லாத்தையும் படித்து கரைச்சி குடித்தவங்களாக இருக்கலாம். ஆனால் அது எல்லாத்தையும் விட பெருசு எது? ஒழுக்கம் அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. அப்போ வேதங்களை காட்டிலும், வேதியரை காட்டிலும், மற்றவர்களை காட்டிலும், எல்லோரை காட்டிலும் ஒழுக்கம் உள்ளவர்கள் எவரோ அவரே உயர்ந்தவராகிறார்கள் அப்படிங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எந்த தொழிலாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், சொந்த வாழ்க்கையிலும் சரி வெளி வாழ்க்கையிலும் சரி ஒழுக்கத்தை கடைபிடித்து உயர்வாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உத்தம சீலர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடும். திடீர் முடிவுகள் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. தயங்கி தடுமாறி பாதியிலே அறகுறையாக நின்று போன பல வேலைகள் இன்றைக்கி சீக்கிரமாக முடியும். சொன்ன சொல்ல இன்றைக்கி நீங்கள் காப்பாற்றுவீங்க. சொந்த தொழில் தொடங்கிறதுக்கான யோசனைகள் இன்றைக்கி வரும். அதற்கான முயற்சிகளில் இன்றைக்கி நீங்கள் இறங்குவீங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கூட தேங்கி கிடந்த சரக்குகள் விட்டு தேரும். புது சரக்குகள் இன்றைக்கி நீங்கள் கொள்முதல் செய்வீங்க. பங்குதாரர்களோடு இருந்து வந்த மோதல் போக்கு அதெல்லாமே இன்றைக்கி வந்து மாறுங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேருங்க. அதிகாரிகள் உங்கள்கிட்ட வந்து அன்பாக பேசுவாங்க. குடும்பத்தில் உள்ளவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு உங்கள் குடும்ப நலனையும் விசாரிப்பாங்க. அந்தளவுக்கு உங்கள் மேலே இன்றைக்கி அதிகாரிகள் அக்கறை காட்டுவாங்க. அதே மாதிரி வீடு மனை வாங்கிறதுக்கு முன்பணம் கொடுக்கறது, அக்ரிமெண்ட் போடுறது அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பழைய எலக்ட்ரானிக் சாதனங்கள், கம்ப்யூட்டர் பழசு கொடுத்து புதுசு வாங்கிறது அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி நல்லா இருக்குது. உத்தியோக வகையிலையும் நல்ல பேர் இருக்குது. பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சுமார் தாங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்கள் உறவினர்களால் இன்றைக்கி ஆதாயம் இருக்குதுங்க. அதே போல் குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை போய் வந்தீங்கன்னா நலமாக இருக்குங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு வலுவாக சனி பகவான் 5ல் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் உணவு கட்டுப்பாடும் உங்களுக்கு தேவைப்படுதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் விடைபெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, நாம் வாழுகின்ற நாட்கள் மிக குறைவு, ஆனால் அதில் வருந்துகின்ற நாட்களே மிக அதிகம். ஆமாங்க, அதனால தாங்க ஏதாவது நடந்ததுன்னா நீங்கள் வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்க மாட்டீங்க. அடுத்தது நாம் என்ன செய்யலாம், நடைமுறையில் எது ஒத்து வரும், எது ஒத்து வராது, எந்த இடத்துல நாம் தவறணும், இனிமேல் எந்த இடத்துல நாம் கவனமாக இருக்கணும், யார்கிட்ட நாம் எப்படி ஏமாந்தோம், இனிமேல் எப்படி நாம் ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்னு அனுபவ பாடத்தை படித்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கைத்தட்டி ரசிக்கக்கூடியவர்கள், கொண்டாடக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவானின் அனுகிரகம் உங்களுக்கு கூடிக்கிட்டே போகிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்குங்க. யோகாதிபதி சூரியனும் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருக்கிற வேலையில் ஏதாவது புது பொறுப்புகள் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. எல்லா வகையிலும் உங்களுக்கு
உங்களுக்கு நல்லது நடக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார ஒரு புரிதல் வர ஆரம்பிக்குங்க. ரொம்ப வருஷமாக கல்யாணம் தள்ளி போனவங்களுக்கு இப்போ நல்ல ஜாதகங்கள், பொருந்தக்கூடிய ஜாதகங்கள் வர்றதுக்கான சூழல் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுடன் கொஞ்சம் உட்கார்ந்து பேசுனீங்கன்னா நல்லது. அவங்களுடைய எதிர்காலம், அவங்களுடைய உணர்வுகள், அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதெல்லாம் நீங்கள் பேசி தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்க. நீங்களாக ஒன்று குத்து மதிப்பாக யோசித்து வைக்கிறத விட அவங்க உள் மனசில் என்ன இருக்குது, என்ன உட்கார்ந்துருக்குன்னு கேட்டுக்கிறது இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. மற்றபடி வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற சனி பகவான் பல விதங்கள்லேயும் உங்களுக்கு வேலை சுமையை கொடுத்துக்கிட்டே தாங்க இருப்பார். இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சோர்வு, களைப்பு, அலைச்சல் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, மனிதனின் நடத்தையே அவனுடைய அதிர்ஷ்டத்தை தீர்மானிக்கிறது. ஆமாங்க, நடத்தை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நாம் சின்ன வயசுலேருந்தே நல்ல விதத்தில் நடந்துக்கிட்டோம்னா, ஒழுக்கமாக இருந்தோம்னா, உண்மையை பேசினோம்னா அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வர ஆரம்பிச்சிருங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் போக போக அந்த உண்மையும் ஒழுக்கமும் உங்களுக்குள்ளார ஒரு ஒளியை உண்டாக்குங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் ஒரு சொல் ஒரு இல்லாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் பெருசாக சாதிக்கலைன்னாலும் இப்போ இருக்கிற பிரச்சனைகள் நாம் தீர்த்துட்டு மெதுவாக வெளியில் வர்றதுக்கு வழி என்னவோ அதை பார்க்கணும் அப்படின்னு மனசு ஓடின்னு இருக்குங்க. என்ன தான் சுக்கிரன் சூரியன்லாம் நல்ல இடத்துல உட்கார்ந்துருந்தாலும், புதன் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாலும், முக்கியமான கிரகம் குரு பகவான் அவர் சரியில்லாத இடத்துல உட்கார்ந்து கிடக்கிறார். அவர் தான் தனம், தானியம், சம்பத்து எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர். அவர் 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துட்டார். ஏதோ இப்போ தான் புயல் அடித்து, ஏழரை சனிங்கிற புயல் அடித்து ஓஞ்சுது. இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அந்த குரு போய் அங்கே உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு கொஞ்சம் வருமானம் வர்ற மாதிரி இருக்குதுங்க. அதே மாதிரி பழைய கடன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர்றதுக்கான வழிகளும் கிடைக்கும். குறைந்த வட்டிக்கு லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு இன்றைக்கி பரவாயில்ல, சொல்லிக்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்கும். புது வாடிக்கையாளர்களும் வருவாங்கங்க. அதே மாதிரி செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வீடுமனை வாங்கிறது, விற்கிறது அதெல்லாமே லாபகரமாக உங்களுக்கு இருக்குங்க. வியாபாரத்தில் கடுமையான போட்டிகள் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. உங்களுக்கு எல்லா வகையிலுமே லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு சின்ன சின்ன சவால்கள் இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு இருந்தாலே முடிக்க முடியாத ஒரு வேலையை தூக்கி உயரதிகாரி உங்கள்கிட்ட கொடுப்பாரு. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு உங்களுக்கு டெஸ்ட்டு வைப்பார். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி உங்களோட கடின உழைப்பால் இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளையும் தாண்டி வெற்றி இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் செலவுகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, முதலில் நீ போராட வேண்டியது உன்னுடன் தான். ஏனென்றால் உன்னை சுற்றி நடப்பதற்கான எல்லா செயல்களுக்கும் காரணமாக இருப்பது முதலில் நீ மட்டும்தான். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு தன்னைத்தானே அடக்கி ஆண்டு கொண்டு அதற்கான வழிகளையும் தேடிக்கொண்டு ஒரு சித்தரை போல, புத்தரை போல நாவடக்கத்துடனும் தன்னடக்கத்துடனும் வாழ்ந்து கொண்டு அமைதியாக இருந்து சாதித்து காட்டி கொண்டிருப்பவர்கள்
நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க. குனிஞ்சு குனிஞ்சு போனதெல்லாம் போதும். குனிஞ்சு குனிஞ்சு ரொம்ப குனிஞ்சு நம்ம குப்புற விழுந்துடக்கூடாது. நிமிர்ந்து நிற்போம், கேள்வி கேட்போம், நியாயமானதான் கேட்க போகிறோம், நமக்கு வேண்டியதான் கேட்க போகிறோம். இதில் என்ன தயக்கம், இதில் என்ன தடுமாற்றம், கேட்டுருவோம். கிடைக்குதான்னு பார்ப்போம், கிடைக்கலன்னா அப்புறம் வாங்கிறதுக்கான வழியை தேடுவோம்னு புது யுக்திகளை இன்றைக்கி நீங்கள் யோசிப்பீங்க. ராஜதந்திரமான முடிவுகள் நீங்கள் எடுப்பீங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அலைச்சல்லாம் ஒன்றும் வேண்டாம். சில நேரங்களில் சாட்சிக்காரங்களை விட சண்டைக்காரங்களே மேல்ங்கிற முடிவுகளுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. அது மட்டும் இல்லை, எல்லா நேரத்துலேயும் இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. சவால்களிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. புதனும் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. சுக்கிரன் உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால முன்னைய விட இப்போ கொஞ்சம் நாம் அழகாக தான் ஆயின்றிருக்கோன்னு நீங்களே உங்களை ரசித்து பார்ப்பீங்க. வியாபாரமும் இன்றைக்கி உங்களுக்கு லாபகரமாக இருக்குதுங்க. புது வாடிக்கையாளர் வருவாங்க. ஆனால் புது பங்குதாரர்களை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்களும் சீக்கிரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் யாரோ செய்த தவறுக்கெல்லாம் நம்மளை காரணம் காட்டின்னு இருக்காங்களே, இதெல்லாம் எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. இந்த வீண் பழியெல்லாம் விலகிறதுக்கு நீங்கள் ஸ்ரீ பைரவரை வணங்குறது நல்லது. முடிந்தால் நீங்கள் ஸ்ரீ பைரவஷ்டகம் படிக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குங்க, வேலை சுமையும் இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வெற்றி பணவரவு உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, உங்களுக்கு என்ன நடக்கிறது என்பது அனுபவம் இல்லை. நடக்கும் விஷயங்களுக்காக உங்களுடைய செயல்பாடு என்ன என்பதே முக்கியமான அனுபவமாகும். அதாவது என்ன மாதிரியான விஷயம் நடக்குது, அந்த விஷயத்தை, அந்த பிரச்சனையை நாம் எப்படி எதிர்கொண்டோம், நாம் அதை நல்ல முறையில் எதிர்கொண்டோமா, அதில் வெற்றி பெற்றோமா, அல்லது கொஞ்சம் அப்படியே பொறுமையாக இருந்துட்டு கொஞ்சம் அப்படியே கண்டுக்காமல் இருந்துட்டு தோல்வி அடைஞ்சிட்டோமா, இதுதாங்க அனுபவம். அப்போது நாம் எந்த விஷயங்களை மேற்கொண்டு நாம் எதை முடிக்கிறோம் அல்லது முடிக்காமல் போகிறோம் அப்படிங்கிறதையெல்லாம் தரக்கூடியது, பெறக்கூடியது தான் அனுபவமாகும். இந்த மாதிரி பலவிதமான அனுபவ அறிவுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால இங்கிதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. முன்கோபம் இன்றைக்கி கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க. அது என்னங்க, உங்கள் மனசில் இருக்கிறத வீட்டில் இருக்கிறவங்களாம் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன ஜோசியரா, இல்லை குறி சொல்கிறவங்களா, இல்லை அருள்வாக்கு சொல்கிறவங்களா? அதை எப்படி உங்கள் மனசில் இருக்கிறத அவங்க புரிஞ்சிக்க முடியும்? நீங்கள் சொன்னால் தானே புரிஞ்சிக்க முடியும். அதனால் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் மனம் திறந்து குடும்பத்திலோட நீங்கள் இருக்கிறவங்களோட பேசணுங்க. சில விஷயங்களை பேசும்போது தான் அவங்க மனசில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதெல்லாம் விலகி சந்தோஷங்கள் வர ஆரம்பிக்குங்க. ஏழரசனி இருக்கிறதுனால இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்புறம் சொல்லிக்கலான்னு நீங்கள் விடக்கூடிய சிறு சிறு விஷயங்கள் பெரிதாக குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிய வரும். அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வெளிப்படையாக பேசிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சந்திரன் நல்லா உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்று தீரும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. சூரியன் உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் சில நேரங்களில் தூக்கம் இல்லாமல் போகும். அதே மாதிரி உடல் உஷ்ணம், அடி வயிற்று வலி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உபாதைகள் கொடுக்கும். வெந்தயம் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். உங்கள் உடம்புக்கு அது ஒத்துக்குதுன்னா அதுவும் நீங்கள் பயன்படுத்தலாங்க. இன்றைய தினத்தில் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அமோகமாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தெரியும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. நீண்ட சடாமுடி, தாடி பார்க்கும் பொழுதே ஒரு பிரம்மாண்டமான தோற்றம்.
அது மட்டும் இல்லை, எப்பொழுதும் வந்து ஒரு ஆழ்ந்த சிந்தனை, முகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தேடல், அதே நேரம் முகத்தில் வந்து ஒரு பெரிய சாந்தம் இருக்கும். அந்த சாந்தம், அந்த சத்தியம், அந்த சித்தருடைய முகத்தை பார்க்கும்போதே நமக்கெல்லாம் அந்த தெய்வீக கலையாக இருக்காரே அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இடுப்பில் ஒரே ஒரு காவி உடை, அதுதான், மற்றபடி மேலாடையெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த தாடி, அதுக்கடுத்து அந்த ஜடாமுடி, மீசை, அதுக்கடுத்து அந்த இடுப்பில் ஒரே ஒரு காவி உடை, இதோடு தான் அந்த சித்தர் வந்து எல்லா இடத்துக்கும் போவார் வருவாருங்க. அவருடைய கண்கள் வந்து ரொம்ப தீட்சண்யமாக இருக்கும். அவருடைய பார்வை வந்து பட்டாலே நமக்கு எல்லாமே சரியாயிடும். நயன தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நயனம்னா கண்கள். அந்த கண் பார்வை நம்ம மேலே பட்டாலே அது ஒரு விதமான தீட்சை. அந்த சித்தர்களுடைய அந்த பார்வை அது வந்து ஒரு பிரசாதம், அதாவது பார்வை பிரசாதம். அவங்க கண்கள் நம்ம மேலே பட்டாலே நம்ம உடம்பில் இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாமே விலக ஆரம்பிக்கும். அது மாதிரி இந்த சித்தருடைய அந்த தீட்சண்யமான பார்வை நம்ம மேலே படாதா அப்படின்னு தினந்தோறும் ஏங்கி தவிக்கக்கூடிய பக்த கோடிகள் எல்லாமே இருந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தவ வலிமை உடைய ஒரு பெரிய குருஜியாக, மிகப்பெரிய சித்தராக இந்த மகான் இருந்தாங்க. இந்த மகான் வந்து நோய் தீர்க்கும் வல்லமை உடையவங்களாக இருந்தாங்க. யார் வந்தாலும், எந்த ஒரு பக்தன் வந்தாலும் அவங்கள வந்து மேற்கொண்டு அவங்கள பார்த்து அவங்கள வந்து கனிவாக பேசி எல்லாமே அவங்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பாங்க. அந்த மகானுடைய பேர் ஸ்ரீ கருத்தசாமி. இந்த கருத்தசாமி அப்படிங்கிற இந்த மகான் வந்து சொந்த ஊரில், அதாவது துணிவெளுக்கும் சமூகத்தில் பிறந்தாங்க. பொதுவாக வந்து சொந்த ஊரில் நம்ம எப்படி தான் இருந்தாலும், நீ யாருன்னு எனக்கு தெரியாதா, இன்னாருடைய பேரன் தானே, அன்னாருடைய மகன் தானே, உன் குலம் என்ன, கோத்திரம் என்ன, இப்படி எதையாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க. எதையாவது பழச கிளறுவாங்க, எதையாவது சொல்லி மனசை புண்படுத்துவாங்க. இது இந்த ஸ்ரீ கருத்தசாமி சித்தருக்கும் சின்ன வயசுலேயே இதெல்லாமே நடந்திருக்குது. அதனால் இவர் பிறந்தது வந்து, அதாவது நெல்லை மாவட்டத்தில் தான், அதான் வந்து அங்கே தான் பிறந்திருக்காங்க. இருந்தாலும் வந்து, அதாவது ராஜபாளையத்தில் அவங்க பிறந்திருக்காங்க. ராஜபாளையத்தில் பிறந்திருந்தாலும் அங்கேருந்து வெளியில் வந்துட்டாங்க. சில மைல் தூரம் வந்து வெளியில் வந்துட்டாங்க. சலவை தொழில்ங்கிறது பொதுவாக வந்து துணியில் இருக்கிற அழுக்கு எடுக்கிறது. ஆனால் இந்த மகான் வந்து மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அழுக்கை எடுப்பதற்காக மகாதவ வலிமை வாய்ந்தவராக இந்த மகான் இருந்திருக்காங்க. யார் வந்தாலும் தன்னுடைய கூர்மையான பார்வையால் அவங்களுடைய பாவங்களை எல்லாம் போக்கினாங்க. சுவாமியை போய் பார்த்துட்டு வந்துட்டாலே போதுங்க, நமக்கு பிரச்சனைலாம் தீர்ந்துடும், அவர் நம்மளை பார்த்தா போதும் அப்படிம்பாங்க. இவருடைய கண்களை நேருக்கு நேர் பார்ப்பதற்கு பலராலும் முடிவதில்லை. ஏன்னா கண்கள் அப்படி ஒளியாக இருக்கும். கண்களில் வந்து அந்த தீட்சண்யமான பார்வை இருக்கும். அந்த பார்வையை கொண்டே தேடி வரக்கூடிய பக்தர்களுடைய நோய்களை எல்லாம் இவங்க நீக்கினாங்க. சிலதெல்லாம் விபூதி ஓதி அவங்க கொடுப்பாங்க. அதை வர்றவங்க வாங்கி சாப்பிட்டுட்டு போனாலே வீட்டுக்கு போகிறதுக்குள்ளார அவங்களுடைய நோயினுடைய உபாதைகள் எல்லாமே விலகிடுங்க. அது மட்டும் இல்லைங்க, கர்ம வினைகளால் தான் நோய் வருது. அப்போ அந்த கர்ம வினையை போக்கிட்டாலே நோயெல்லாம் குணமாகிடும். அதனால் கர்ம வினையை போக்கக்கூடிய சித்தராக ஸ்ரீ கருத்தசாமி சித்தர் இருந்திருக்காங்க. அதே மாதிரி மக்களுடைய அந்த கடன் வழக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கெல்லாம் தீர்வு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ அற்புதமான ஒரு சித்தர் கருத்தசாமி சித்தர். இந்த மகான் வந்து அவங்க ஊர் அந்த ராஜபாளையத்துலேருந்து அப்படியே வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்து அந்த அற்புதமான ஒரு ராயகிரி அப்படிங்கிற ஊருக்கு வந்து உட்காந்துட்டாங்க. அங்கே அந்த ஊர் மக்கள்லாம் இவங்களுக்கு குடிசை அமைச்சு கொடுத்தாங்க. மக்களையும் இவங்க நல்ல முறையில் பார்த்துக்கிட்டாங்க. சொந்த ஊரில் வந்து இல்லாமல் வந்த ஊரில் ரொம்ப செல்வாக்காக இந்த மகான் இருந்தாங்க. இந்த மகான் வந்து ராயகிரி மக்களால், அந்த ராயகிரி மக்கள்களால் பெருசாக வந்து சுத்துப்பட்டு கிராமங்கள் எல்லாமே வந்து இவரை வந்து வணங்கிட்டு போவாங்க. 1977ஆம் ஆண்டு மார்கழி 16 பரிபூரணம் அடைஞ்சாங்க. ஆனால் குரு பூஜை வந்து மாசி மாதம் 6ஆம் தேதி தாங்க அனுசரிக்கப்படுகிறது. இந்த மகானுடைய ஜீவசமாதி எங்கே இருக்குன்னா, நெல்லை மாவட்டம் கரிவலம் வந்த நல்லூருக்கு மேற்கே
வடக்கிலே 12 கிலோமீட்டர் தூரத்தில் ராயகிரி அப்படின்னு ஒரு அற்புதமான ஊர். அந்த ராயகிரியில் இல்லத்து பிள்ளைமார் தெருவில் ஸ்ரீ காளியம்மன் கோவில் இருக்குது. அங்கே வந்து கருத்தசாமியுடைய சமாதி கோவில், சமாதி கருவறை அமைஞ்சிருக்குங்க. இந்த மகானுடைய ஜீவ சமாதிக்கு போனோம்னா நல்லது நடக்கும், கர்ம வினைகள் நீங்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. கர்ம வினை நீங்கிட்டாலே நாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியுங்க. அதனால் ஸ்ரீ கருத்தசுவாமி சித்தரை சென்று வணங்குவோம். கர்ம வினைகள் நீங்கி சந்தோஷமாக வாழ்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் மகான்கள், யோகிகள், தபசிகள், மகரிஷிகள், சித்தர்களின் நல்லருளால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.